திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. 300 கோடி ரூபாய் செலவில் கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. இதையடுத்து நாளை காலை 7 மணி அளவில் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ஏற்பாடுகள் தொடங்கிய நிலையில் கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றுடன் 9 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. இன்று காலை சூரியனை சாட்சியாக வைத்து 10வது கால யாகசாலை பூஜையும், மாலையில் சந்திரனை சாட்சியாக வைத்து 11வது கால யாகசாலை பூஜையும் நடந்த பிறகு 12வது மற்றும் இறுதிக்கட்ட யாகசாலை பூஜை நாளை அதிகாலை 2 மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்க உள்ளது. அப்போது 76 குண்டங்களில் வேள்விகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 5:30 மணிக்கு யாகசாலை பூஜைகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் மூலவர் சுப்பிரமணியர், உற்சவர் சண்முகர் மற்றும் நடராஜர் ஆகியோருக்கு தங்க குடங்களில் புனித நீர் வைக்கப்பட்டுள்ளது. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த பின்னர் புனித நீர் குடங்களுடன் சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கோபுரத்தை அடைவார்கள் எனவும், பிரதான ராஜகோபுரத்தில் 9 தங்க கலசங்கள் இருப்பதால் ஒவ்வொரு கலசத்திற்கும் தலா 2 வீதம் புனித நீர் ஊற்றுவதற்காக 18 சிவாச்சாரியார்கள் செல்வார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர கிழக்கு மற்றும் தெற்கு கோபுரம், பரிவார மூர்த்திகள் அமைந்துள்ள கோவில்களின் கோபுரங்களில் உள்ள கலசங்களிலும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்ற உள்ளனர். வேத மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள். தமிழில் மந்திரங்களை படிக்க நாதஸ்வரம் இசை மேளதாளத்துடன் நாளை காலை 6:15 மணியில் இருந்து 6:50 மணிக்குள் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெறவுள்ளது. கோவிலில் உள்ள பெருமாள் சந்நிதியின் மேல் உள்ள கோபுரத்தில் பட்டாச்சாரியார்கள் குடமுழுக்கு பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும், கோவிலில் உள்ள அனைத்து கோபுரங்களின் கலசங்களிலும் ஒரே நேரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறவுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கோவிலின் மேல் பகுதியில் 800 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபுரங்களை தரிசிக்கக்கூடிய இடங்களான கடற்கரை, தற்காலிக மரப்பாலம், கோவிலின் முன்பகுதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்கள் கூடுவதற்காகவும், அங்கு குழாய் மூலமாகவும் 20 ட்ரோன்கள் மூலமாகவும் புனித நீர் தெளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடமுழுக்கை ஒட்டி இன்று நண்பகல் 12 மணியுடன் பக்தர்களுக்கான தரிசனம் நிறுத்தப்பட உள்ளது. குடமுழுக்கு முடிந்த பின்னரே மீண்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர், கடலோரங்களில் நீச்சல் பயிற்சி பெற்ற தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லை, பாபநாசம், தென்காசி, சங்கரன் கோவில், ராஜபாளையம் ஆகிய பகுதிகளுக்கான பேருந்துகள் திருநெல்வேலி சாலையில் உள்ள வேட்டை வெடிமடம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் எனவும், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமேஸ்வரம், அருப்புக்கோட்டை, மதுரை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி, சென்னை, சேலம் ஆகிய நகரங்களுக்கான பேருந்துகள் தூத்துக்குடி சாலையில் சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபம் எதிர்புறம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சாலையில் உள்ள தெப்பக்குளம் அருகில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து சாத்தான்குளம், திசையன்விளை, வள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு சேவை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து தலா 10 சிறப்பு பேருந்துகள் வீதம் 30 பேருந்துகள் திருச்செந்தூர் கோவில் வாசலுக்கு இயக்கப்பட உள்ளன. திருச்செந்தூர் குடமுழுக்கையொட்டி நெல்லை வழியாக செங்கோட்டை செல்லும் சிறப்பு ரயில் இன்று இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.